முத்தாரம்மா பிறந்தாள் என்று மக்கள் எல்லாம் குளவை பாட, அந்த மக்கள் எல்லாம் குளவை பாட, இங்க அம்மா வந்து பிறந்தாள் என்று அம்மா வந்து பிறந்தாள் என்று அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பிறந்தாள் என்று முத்தாரம்மாள் வந்து பிறந்தாள் என்று சொல்லி போட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அப்படி அழகாக வெண்குலவை பாடினார்களா. எப்படி போட்டார்கள் குலவை? முத்தாரம்மா பிறந்திருக்கான்னு சொல்லி நாகலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும், நாகலோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படியே கணக்கென்று குலவை பாடினார்களா. ஆமா, 12 வருஷமா பிள்ளை இல்லாத இந்த நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி அம்மாளே வந்து அப்படியே அட்டகாளி 8 பேர்களாக வந்து பிறந்திருக்கிறார். அப்படியே நம்மையாகப்பட்ட முத்தாரம்மாள் வந்து பிறக்க பார்த்தார் இந்த நாகராஜன் நாகக்கண்ணியும் பாருங்க 8 பிள்ளைகள் வந்து பிறந்திருக்கிறார்கள். யாரெல்லாம்? முத்தாரம்மா, முப்படாதியம்மா, சந்தனமாரியம்மா, உஜ்ஜினி மாகாளியம்மா, காந்தாரியம்மா, கனகதுர்க்கை, காளியம்மா, தங்கம்மா, 8 அம்மன்மார்கள் வந்து அழகாக வந்து பிறந்திருக்க அப்படி குழந்தைகளை கையில் எடுத்து எப்படி எப்படி பிள்ளையை வளர்த்து வருகிறார்களும் பாருங்க. அவ வாரிமல்ல கையில எடுப்பா வாரிமல்ல கையில எடுப்பா வலது கண்ணா முத்தமிட்டா. அவ ஏந்தி மல்ல கையில எடுப்பா இடது கண்ணத்தில் முத்தமிட்டா. அவ இடது கண்ணத்தில் முத்தமிட்டா. அவ கையில் எடுப்பா வாரி எடுத்தால் வலது கண்ணத்திலே முத்தமிட்டாள். கட்டி இணைத்து கனிவாயிலே முத்தமிட்டு, ஐயா குழந்தை வந்து பிறந்திருக்கிறது. பிள்ளை இது 8 குழந்தைங்க. ஆமா, அப்படி 8 அம்மன்மார்கள் வந்து அழகாக வந்து பிறந்திருக்கக்கூடிய வேளையில ஐயா 8 பிள்ளைகளையும் அப்படி அழகாக கையில் எடுத்து எட்டு அம்மன்மார்கள் என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா அப்படி வாரி எடுத்தால் வலது கணத்திலே முத்தமிட்டாள். ஏந்தி எடுத்தால் இடது கணத்திலே முத்தமிட்டாள். அப்படி அழகாக முத்தமிட்ட குழந்தையை பிள்ளையை அழகாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி போட்டு எப்படி எப்படி அழகாக வளர்த்து வருகிறார்களாம் பாருங்க. ஐயத்தங்க தீனால தொட்டில கட்டி தங்கத்தாலே தொட்டில கட்டி தங்கத்தினால் தொட்டில் கட்டி தாளாட்டு மேல பாடுவாளா தொட்டில் கட்டி மாணிக்கத்தால தொட்டில் கட்டி மகிமையோடு வளர்த்துவாரா. தரையினில விட்டோமானால் தண்டை காலு நோகுமண்டு விட்டோமானால்
தரையில விட்டால் தண்டைக்கால் நோகும் பாரதி, பூமியிலே விட்டால் பிள்ளைக்கு பொற்பாத நோகும் அப்படி என்று சொல்லி போட்டு அடுத்த அண்ணாதி பாரதி தான். ஐயா, தரையில விட்டால் பிள்ளைக்கு தண்டைக்கால் நோகும், பூமியில விட்டால் பிள்ளைக்கு பொற்பாதங்கள் நோகும். அப்படி அழகாக பிள்ளைய தரையில விடாம இப்படி வளர்த்து வராங்க தெரியுமா? தங்கத்தினால் தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தாலாட்டு பாடுவாளா அம்மம்மா பாடுவாளா, தாலாட்டு பாடுவாளா. மாணிக்கத்தால் தொட்டில் கட்டி ஓவா தொட்டில் கட்டி மாணிக்கத்தால் தொட்டில் கட்டி மகிமையோடு வளர்த்து வாரா. தங்கத்தினால் கொட்டில கட்டி தாலாட்டு பாடுவாளா. அம்மையான முத்தாரம்மா முத்தாரம்மா அழகுடனே வளர்த்து வாரா வளர்த்து வா அழகழகா வளர்த்து வாரா. எங்க முத்தாரம்மா அப்படியே தரையில விட்டால் பிள்ளைக்கு தண்டைக்கால் நோகும் அப்படி என்று சொல்லி தங்க தொட்டிலை கட்டினார்களா அம்மா முத்தாரம்மாளுக்கு. ஆமையா, இருக்கட்டுமே. அம்மாளுடைய இடத்தில நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் பிள்ளைன்னா சும்மா வப்பா? மாணிக்க புற்று தங்க புற்று அங்க ஏற்கனவே விலை உயர்ந்த ஆபரணங்கள் விளையக்கூடிய இடம் சொர்ண பூமி இல்லையா? அப்படி அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளை தொட்டில படுக்க வைத்து தாயும் தகப்பனுமாகவே அப்படியே அட்டகாலி 8 பேர்களையும் மாணிக்க தொட்டில கட்டி தங்கத்தினால தொட்டில கட்டி தையவோடு குழந்தையை தாளாட்டினார்களாம். எப்படி எப்படி என்ன விதமாக தாளாட்டுகிறாள் தெரியுமா? பாருங்க. பால் போல் நெல்ல வடிக்க பரமனும் பந்த அடிக்க பால் போல் நெல்ல வடிக்க பரமனும் பந்த அடிக்க பரமனும் அடித்த பந்தை பகர்ந்தடிக்க பிறந்த கண்ணோ தாலேலேலோ தாலேலேலோ ஆரிராரோ ஆரிராரோ இக்கி போல் நல்ல வடிக்க ஈஸ்வரனர் வந்த அடிக்க இக்கி போல நல்ல வடிக்க ஈஸ்வரனார் வந்தடிக்க ஈஸ்வரனர் அடித்த பந்தை எடுத்தடிக்க பிறந்த கண்ணா தாலேலேலோ தாலேலேலோ கண்ணுரங்கு பொன்னுரங்கு கண்ணே நீ ஓரங்கு கண்ணுரங்கு பொன்னுரங்கு கண்ணே நீ ஓரங்கு
பொன்னுரங்கு பூவுரங்கு பூமரத்தில் வண்டுரங்கு பொன்னூஞ்சல் தொட்டிலில கண்ணுரங்கு முத்தாரம்மா பொன்னூஞ்சல் தொட்டிலில கண்ணுரங்கு முத்தாரம்மா என்னும் மகள் முத்தாரம்மா என் மகளே முத்தாரம்மா தாலேலேலோ தாலேலேலோ கண்ணுரங்கு 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 முத்தாரம்மா என் கண்மணியே நீ உறங்கு முத்தாரம்மா என் மகளே கண்ணுரங்கு முத்தாரம்மா என் மகளே கண்ணுரங்கு முத்தாரம்மா ஆரிரரிராரோ ஆரிரரிராரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரிராரோ பவள தொட்டிலில கண்ணூரங்கு எம்மகளே எம்மா அப்படியே தங்க தொட்டில படைக்க வைத்து அழகாக அம்மையை தாளாட்டினார்களாம். என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மலை தாளாட்டி சீராட்டி தாய்ப்பால முதுட்டி அழகான முறையிலே வளர்த்து வருகிறார்களா. அந்த நாகராஜன் நாகக்கண்ணியும் பிள்ளைகளை எப்படி அழகாக வளர்த்து வரக்கூடிய வேளையில அந்த பிள்ளையானது எப்படி வளர்ந்து வருவலாம் பாருங்க. என்ன நாளும் ஒரு மேனையுமா மேனையும் நாளும் ஒரு மேனையுமா நாளும் ஒரு அங்க பொழுது ஒரு வண்ணமுமா நாளும் ஒரு மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா புகழுடனே வளர்த்துவாரா அம்மையான முத்தாரம்மா அழகுடனே வளர்த்துவாரா அம்மளுக்கு ஒரு வயதா இரு வயதா ஒரு வயதா இரு வயது என்ன உத்த 3 வயது மாற்றி 3 நல்ல வயதில 3 நல்ல வயதில முடியறக்கு காது கொத்து ஒரு வயதா 2 வயதா என்று சொல்லி முத்தாரம்மாளுக்கு இந்த உச்சிமாகாளி அம்மாளுக்கு சந்தனமாரி அம்மாளுக்கு 3 வயதாகியது. ஆமையா அப்படி 3 வயதாக இருக்கக்கூடிய வேளையில ஒரு வயதா 2 வயதாம் என்று சொல்லி போட்டு அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுக்கு 3 வயதாகியது. ஆமண்ணே எப்படி இருக்கிறாள் பாருங்கண்ணே. அவ 3 நல்ல வயதில என்னுடைய அரகி காது குத்திய
வயததில நாலு நல்ல வயதுமாச்சு நடந்து ஓடி விளையாடுவா 5 நல்ல வயததில அந்த அக்கா தங்க 8 பேரும் வயததில அப்படி 1 வயதா 2 வயதாம் என்று சொல்லி அம்மையாகப்பட்ட முத்தாரம்மாளுக்கு 5 வயது பருவமாகியது. ஆமையா, அப்படி 5வது வயதில தாயின் தகப்பனும் பிள்ளைகளை அறிவு கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு ஐயா அப்படி அழகாக படிக்க வைத்தார்கள். பாருங்க, என் அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மாள் அப்படி அழகாக படித்து வருகிறாள். அக்காதங்க 8 பேர்களுமே பாருங்க அருமையாக முறையிலே படித்து வருகிறார்கள். 5வது வயதிலே பாருங்கன்னா என்ன விதமாக படித்து வருகிறாள் தெரியுமா? 1 வயது 2 வயது ஒற்ற 3 வயதாச்சு. 4 வயதிலே நடந்தோடி விளையாடினால் 5 வயதிலே அரிச்சுபடி படித்து வருகிறாள். எப்படி படித்து வருவாளாம் பாருங்க. அம்மளுக்கு 5 நல்ல வயதில அறிவு கல்வி படிப்பாளா வயதில அவ படித்து வாரா முத்தாரம்மா. அம்மாளுக்கு 5 நல்ல வயதில அறிவு கல்வி படிப்பாளா என் தாயான முத்தாரம்மா. 5 வயதில அறிவு கல்வி படித்தாளா. அப்படியா? மேலேச கலைஞர்கள் முளைப்பாரி பிறக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். மேலேச கலைஞர்கள் முளைப்பாரி பிறக்கி வாங்க, முளைப்பாரிக்கு கண் திறக்க போக வேண்டியிருக்கிறது. அதனால நீங்க உடனடியாக முளைப்பாரி பிறக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். 5 நல்ல வயதில 5 நல்ல வயதில அழகுடனே படித்து வாரா. படித்து வரும் நாளையில என் அக்கா தங்க 8 பேரும் படிக்காத பாடம் இல்ல, அவள் பார்க்காத பிராணம் இல்ல, ஐயா எழுதாத ஏடும் இல்ல. எங்கள் முத்தார அம்பிகையா அக்கா தங்க 8 பேரும் படித்து வரும் நாளையில அத்தனையும் படித்து வாரா. எங்கள் அம்மையான முத்தாரம்மா படித்து வாரா. ஐந்து வயதுக்குள்ள 5 வயதினிலே அரிச்சுவடி படித்தாள்.
அம்மைமார்கள் 8 பேர்களுமாகவே சீரோடும் சிறப்போடுமாக படித்து வருகிறாள். அப்படி அழகாக படித்து வரக்கூடிய நாளையில என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுக்கு என்ன 5 வயதிலே அரித்துபடி படித்தாள். அப்படி அழகான முறையில படித்து வரக்கூடிய வேளையில என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா எப்படி என்ன படித்து வருகிறார்கள் பாருங்கண்ணா. அம்மாளுக்கு 5 நல்ல வயதில 5 நல்ல வயதில அரிச்சுபடி படித்து வாரா அவ அரிச்சுபடி படித்து வாரா. அந்த வயதில அம்மா படிக்காத பாடம் இல்ல, பார்க்காத பிராணம் இல்ல, எழுதாத இடமில்ல என் தாயான முத்தாரம்மா. அப்படியே 12 வயதுக்குள்ள பல கலைகளை எல்லாம் படித்தாளாம். ஆமா, அப்படி அழகாக படித்து வரக்கூடிய நாளையில அட்டகாளியர்கள் 8 பேர்களுமாக படித்து வளர்ந்து வரக்கூடிய வேளையில என்ன ஒரு நாள் தினத்தில அந்த நாகலோசிமையில இந்த அம்மைமார்கள் 8 பேர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா அதாவது சின்ன பிள்ளைய பார்த்தீங்களா ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, 12 வயதாச்சு. பல கலைகளை எல்லாம் படித்தார். படிக்காத பாடமில்லை, பார்க்காத பிராணமில்லை, படியாத பாடமில்லை. அப்படி படித்து வரக்கூடிய நாளையில என் அம்மையாகப்பட்ட இந்த முத்தார் அம்மாளுக்கு வயது என்னாச்சு தெரியுமா பாருங்க. அம்மாளுக்கு 16 வயதும் 16 வயதும் மாட்டு பருவ நல்ல பெண்ணுமானால், பருவ நல்ல பெண்ணுமானால் பதினாறு வயதில அவள் பருவ நல்ல பெண்ணுமானா அம்மையான முத்தாரம்மா ஆளிலதா அழகியவள் அவள் அதிரூப சுந்தரி அம்பிகைய அதிரூப சுந்தரியா அழகியவள் முன்னழகும் பின்னழகோ முகத்தினுடைய திருவழகா எங்க முத்தாரம்மா அழகை போல, எங்க முத்தாரம்மா அழகை போல இந்த மூவுலகில் யாரும் இல்ல. முத்தாரம்மா அழகை போல உலகத்திலே யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பேரழகு 16 வயதிலே பருவமங்கையானாள். அப்படியாக அழகாக இருந்து வரக்கூடிய நாளையில தாய் தகப்பன் பார்த்தார்கள். என் அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுக்கு நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்தார்களாம். அண்ணா எப்படிப்பட்ட நகை போட்டாங்க தெரியுமா? என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுக்கு உச்சியில இருந்து
உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகை போட்டாங்களாம். உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகையெல்லாம் போட்டார்கள். முகத்துல முதல்ல இருக்கணும் புன்னகை. உண்மைதானையா? எவ்வளவுதான் நகை இருந்தாலும் முகத்துல இருக்கணும் புன்னகை. உண்மையா இல்லையா? அப்பேற்பட்ட நகைகளை எல்லாம் அணிந்து ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் கைலாச பர்வதத்தில பகவானும் பார்வதி அப்படி அமர்ந்திருக்கிறார்கள். ஆதி பொன்னுவள்ளி கைலாசத்தில ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் பார்வதி கைலாசத்திலே அப்படி அமர்ந்திருக்க, ஐயா என்னாச்சு? பகவானோ சிவபெருமானோ படியிழக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு எல்லாம் படியிழக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அப்படி படியிழக்க போகும்போது ஆதிவராசக்தி அம்மா பார்வதா தேவி அம்மாள் ஆண்டவனை பார்த்து சொன்னாலாம். எப்படி சொல்லுகிறாள்? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை பார்த்து அம்மை உமை பார்வதா தேவி அம்மா சொல்லுகிறாள் பாருங்க. எப்படி சொல்வாளாம் பாருங்க. ஐய பகவானே பரம்பொருளே பார்வதியால் வார்த்தைகளும் ஆண்டவனே பகவானே அடியாளின் வார்த்தைகளும் பார்வதியால் அழகை போல அழகை போல இந்த பாருலகிலே யாரோ உண்டா? அழகை போல ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவி அம்மா ஆண்டவனை பார்த்து சொன்னாலாம். ஐயா பகவானே, தினம் தினம் படி இழக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்களா? இந்த பார்வதா தேவியோட அழகான பெண்ணை எங்கேயாவது இங்க பார்த்தது உண்டா? பார்த்தார் சிவபெருமா. அம்மா பார்வதியை பார்த்து பகவான் என்ன சொல்லலாம்? உன்னை விட அழகு பெண்ணு அங்க பார்த்து எங்க பார்த்தேன்னு சொன்னா பார்வதி வருத்தப்படுவா. அதனால அம்மா பார்வதி, ஈரேழு உலகத்திலையும் உன்னை போல அழகு பண்ணி நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படியாக பகவான் சொன்ன உடனே அந்த வார்த்தை காதுல கேட்டு என் தாயாகப்பட்ட இந்த பார்வதா தேவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. அடப்பா, படி இழக்கக்கூடிய ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே சொல்லிட்டார் நாம தான் அழகுன்னு சொல்லி அப்படின்னு பார்வதா தேவிக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷமா இருக்கும் போதுதான் அங்க யார் வருகா தெரியுமா? உலகமெல்லாம் சுத்தி வரக்கூடிய அந்த நாரத மகரிஷி வருவாராம். நாரத மகரிஷியும் வருவாராம் கைலாயம் தன்னதிலாம் வருவாராம். ஆதி வெள்ளி கையில அரணரோட வாயலில நாரதரும் வருவாராம். பார்வதியா இடமதில அம்மா அம்மா பார்வதிய அம்மா அம்மா பார்வதிய அடியனுட வார்த்தைகளும் அம்மா பார்வதி
அம்மா நீங்க தான் இந்த உலகத்துல அழகுன்னு சிவபெருமான் சொன்னாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அதான் பாருங்க, ஒருத்தன் வந்து தன்னைத்தான உயர்த்தப்படுவ வந்து உலகத்திலே தாழ்த்தப்படுவானாம். அதனால நீங்க தான் அழகு அழகுன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி சொல்லுங்க. உங்களை விட அழகான பெண்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. பகவான் சொல்லிட்டாரு, நீங்க ரொம்ப பெருமைப்படாதீங்க. ஆமா, நீங்க 4 இடத்துக்கு வெளியே போயிட்டு வந்தாதான் அத பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க கைலாசத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல உங்களை விட அழகான பெண்கள் உலகத்துல ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த நாகலோக பட்டணத்தில் நாக கண்ணி பெற்ற மக்கள், அமையா பெற்ற மக்கள், நாக கண்ணி பெற்ற மக்கள், அக்கா தங்க 8 பேர்கள் நாகலோக பட்டணத்தில் அக்கா தங்க 8 பேர்கள். என் முத்தாரம்மா அழக போல அந்த மூலகில யாரும் இல்ல. அந்த காளியம்மா அழக போல அந்த களி உலகில யாரும் இல்ல என்று சொன்ன வேளையில அந்த வார்த்தை காதில் கேட்டு ஏ ஆதிசக்தியான பார்வதியா காதில் கேட்டு உங்களை விட அழகான பெண்கள் உலகத்திலே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆமா, கட்டுதங்க நல்லா கொண்டாடிக்காருன்னு யாரு சொல்லணும்? ஆமா, நாகலோக பட்டணத்தில் அக்கா தங்க 8 பேரும் அழகுடனே பிறந்திருக்க. அம்மாளோட அழக போல அகிலத்திலே யாரும் இல்ல. அழகை போல அம்மாளுடைய அழக போல அகிலத்திலே யாரும் கிடையாதான். அப்பேற்பட்ட அழகு பேரழகு. அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுடைய அழகு போல அகில உலகத்திலே யாரும் கிடையாதான். அப்பேற்பட்ட அழகு பேரழகு. அப்படியாக இருந்து வரக்கூடிய அந்த வேளையில என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மாள் அழகா இல்ல நாம தான் அழகா அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். அப்படியா? அப்ப தங்கச்சி அழகா இருந்தா அக்காளுக்கு பொறாமையா இருக்குமோ? அப்படியானே? அது இருக்கத்தான் செய்யும். அக்கா தங்கச்சிக்கும் சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கும் சண்டை வரும். ஆமா, சேர்ந்து விடுவாங்க. ஆமா, ஆனா பாருங்க ஐயா, இப்படி இருக்கக்கூடிய வேளையில இந்த பார்வதியா தேவியாகப்பட்டவள் ஆதி பராசக்தி அம்மா பார்வதி நம்மதான் உலகத்திலே அழகு. ஆமா, பட் நம்ம வில்லுப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கோயில்ல உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ வந்து யாலி டிவி மூலமா லைவா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாரும் கையில வச்சிருக்க செல்லே பார்க்கலாம். ஆமா, பார்க்கலாம். ஓஹோ, ஏற்கனவே எல்லாத்தையும் கும்பிடு போட்டுதான் கூட வேண்டியிருக்கு. ஆமா, அப்படி இருந்து வரக்கூடிய வேளையில அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மா என பூச்சடை அழகி
கோல சடையழகு வெள்ளி செவ்வா விரதக்காரி அடையப்பா அடையப்பா ஐயா அப்படியே இருந்து வருகிறாள் அல்லவா. அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகு, பேரழகு. நாரத மகரிஷி சொன்ன உடனே இந்த அம்மாளுக்கு ஒரு எண்ணம். அப்ப உண்மையிலே நம்மளை விட முத்தாரம்மா அழகுதானோ அப்படி என்று சொல்லி போட்டு என்ன செய்யறாள் பாருங்க. அந்த அம்மன்மார்கள் 8 பேர்களையும் நாம பார்க்க வேண்டும். அம்மன்மார்கள் 8 பேர்களையும் நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி போட்டு என் தாயாகப்பட்ட இந்த பார்வதா தேவி அம்மா யாரை அழைப்பாளாம் பாருங்க. ஆண்டவனாகப்பட்ட என் பெருமாளை அழைக்கிறார். பார்வதிக்கு அண்ணன் வந்து பச்சைமால் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன். இந்த பார்வதி அண்ணனை அழைத்தாளாம். எப்படி அழைக்கிறாள் பாருங்க. அண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட என் பச்சை மாலே வாரும் ஐயா ஐயா பள்ளி கொண்ட ஆளிலை மேல் பள்ளி கொண்ட ராமா ஆளிலை மேல் பள்ளி கொண்ட ராமா திங்கள் ஹரிராமா வாருமையா பள்ளி கொண்ட ராமா துளசி மணி எங்க மார்பழகா எங்க மார்பழகா ஐயா தூயவரே வாருமையா ஐயா மார்பழகா ஐயா பச்சம்மாளே பிறந்தாமா அண்ணனை இழைத்தாளாம் பாருங்க பார்வதா தேவி. ஆமா அண்ணா மாயக்கண்ணா. அதாவது இந்த உலகத்திலே நான் தான் அழகுன்னு சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சொல்லிட்டார். ஆமா ஆனா இந்த நாரத மகரிஷியோ நாகலோகத்திலே அம்மமார்கள் 8 பேர்களும் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆமா அப்படி சொன்னதாலே அந்த 8 பேர்களையும் நான் அழைத்து வர வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையை காதலை கேட்டு எம்பெருமாள் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் எம்மா பார்வதி ஏன் உனக்கு இப்ப இந்த எண்ணம்? யார் அழகா இருந்தா நமக்கு என்னம்மா? அப்படியாம்மா? என்னம்மா பார்வதி, சரி இருக்கட்டும். இருந்தாலும் உன்னுடைய சந்தோஷத்துக்காக அந்த முத்தாரம்மாளை நான் அழைத்து விட்டு வருகிறேன் அம்மா அப்படி என்று சொல்லி போட்டு எங்க ஐயா எம்பெருமாள் எப்படி வராது பாருங்க. ஐயா நாகம் வந்து கொடை பிடிக்க ஐயா கொடை பிடிக்க நல்ல பாம்பு வந்து தாளாட்ட கொடை பிடிக்க ஆளிலை மேல் பள்ளி கொண்ட ராமா ஆளிலை மேலே பள்ளி கொண்ட ராமா ஹரிராமா வாருமையா பள்ளி கொண்ட ராமா சங்கு சக்கர பேரழகா தாமரை பூ முகத்தழகா துளசி மணி மார்பழகா துளசி மணி கொள்கை மார்பழகா தூயவரே வாருமையா மார்பழகா
ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி அம்மா அண்ணனை அழைத்தாள் பாருங்க. ஆமா, அண்ணா மாயக்கண்ணா கோபாலக்கண்ணா அப்படியே அண்ணனை அழைக்கிறாள். ஆதிபராசக்தி அழைத்த உடனே என் பெருமாள் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் வந்து, ஐயா மாயக்கண்ணன் இந்த கோபால கண்ணன் வந்து அப்படியே நாகலோகத்துக்கு வருகிறார். எப்படி வருகிறாராம் பாருங்க. 90 10 ஒஞ்சண்ட துவண்டதொரு கிழவனப்போ 400 10 ஒஞ்சண்ட நரைத்ததொரு கிழவனப்போ தள்ளாடி தடிகள் ஊண்டி தானே மல்ல வருவாராம். குடி கொடுத்த கிழவன் போல கிழவன் போல கிழவன் போல வருவாரா எம்பெருமா எம்பெரும் ஐயா வருவாரா எம்பெருமா. கிழவன் போல கிழவன் போல பண்டார கிழவனை போல வருகிறார். அப்படியே வரும்போதுதான் வயசு வந்து நாளைக்குத்தான் 70 பிறகு. அப்ப இன்னைக்கு வயசு எத்தனை? ஏய், நாளைக்கு அண்ணன் 70 பிறகு. அப்ப இன்னைக்கு வயசு எத்தனை? 9. ஐயா பண்டார கிழவனை போல வேஷம் போட்டு அப்படியே வருகிறார் பச்சைமால் நாராயணன். அந்த நாகலோக பட்டணத்திலே வரக்கூடிய வேளையில அம்மைமார் 8 பேர்களுமாகவே என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா அப்படியே பாருங்க 8 பேர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாகலோக சீமையில அட்டகாளி 8 பேர்களை எப்படி விளையாடிட்டு இருக்கா பாருங்க. அப்படியே அழகான முறையிலே விளையாடி கொண்டிருக்கிறார். கும்மி அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அட்டகாளி 8 பேர்களும் கும்மி அடித்து விளையாடி கொண்டிருக்கிறாள். எப்படி விளையாடுகிறான் பாருங்கண்ணா. அம்மா தன்ன நன்னாதி நந்தன்னானே தன்னை தன்ன நன்னாதி நந்தன்னானே அடி வருவத பாருங்கம்மா. அம்மா அசஞ்சி வரத பாருங்கம்மா. அடி வருகிற காளியம்மா வாழ்த்தி கும்மி அடிப்போமா. அக்னி சட்டிய கையில் எடுத்து எம்மா அத்தா வரத பாருங்களேன். அள்ளி விளையாடு மாரியம்மள வாழ்த்தி கும்மி அடிப்போமா. அப்படி அழகான முறையில கும்மி அடித்து விளையாடிட்டு இருக்க. பாட்டி இங்க முன்னாடி வாங்க பாட்டி, இங்க வாங்க, இடம் இருக்கு. ஆமா பாட்டி பாயோட தள்ளாடிட்டு வரவா. பாய எங்க போடன்னு பாக்க, இங்க முன்னால போடுங்க, இடம் நிறைய இருக்கு. வெடி போட்டாச்சு. முளைப்பாரி ஊர்வலம் கிளம்ப போகுது. ஆமா 41 முளைப்பாரி. ஆமா உங்க ஊர்ல 11. ஆமா அடுத்த வருஷம் 101. அப்படியா? ஏ அப்பா. அதாவது பாருங்க 8 அம்மன்மார்களை விளையாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில அந்த 8 அம்மன்மார்கள் அழைத்து கொண்டு எங்கே வருகிறார் பாருங்க. அந்த நாகலோகம் விட்டல்லவா விட்டல்லவா நாராயண யகி வாரா விட்டல்லவா. திருப்பார்கடல் தன்னை விட்டு நாகலோகம் வருவாரா. 8 நல்ல பிள்ளைகளை
அக்கா தங்கையர்கள் 8 பேரை அழைத்து கொண்டு வாராரே. மத்தியான மதியம் போல மதிய ஊற்றி நல்ல வேளையில் மதியம் போல கைலாசம் தன்னதில அழைத்து வாரார்கள் 8 பேரை. அம்மையான எங்க முத்தாரம்மா. தூங்குதாலும் நல்ல படம் எடுங்க. யாரெல்லாம் தூங்குதான்னு பார்த்துடுங்க. ஏப்பா நம்ம கொடையோட தூங்கவா செஞ்சோம். யூடியூப்ல போட்டது அப்படியேதான் கிடக்கும். நேரடி யூடியூப் சேனல். ஆமா, அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில ஐயா 8 அம்மன்மார்களை பத்திலாம் இப்படிதான் வந்து உட்காரணும். சின்ன பிள்ளைல அப்படி முன்னால வந்து உட்காரணும். அதுக்கு அங்க 1 கிலோமீட்டருக்கு அங்க சேர் போட்டு உட்கார கூடாது. இப்படி வந்து முன்னாடி வந்து உட்காரணும் வில்லுப்பாட்டு பாக்கிறதுக்கு இல்லையா. அதான் பாருங்கண்ணா எப்படி எப்படி அழகாக இருக்கிறார்கள். நாகலோகத்துல இருந்து புறப்பட்டு அப்படியே கைலாசத்துக்கு அழைத்து வந்தார்கள். மதியம் போல வேலை ஆண்டவன் சிவபெருமா வடிவிளக்க புறப்பட்டு சென்று விட்டார். அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமா படியிளக்கு சென்று விட்டார். அம்மா பார்வதாதேவி அம்மா பார்த்தாங்க, இந்த 8 பேர்களும் கைலாசத்துக்குள்ள வந்தாங்கன்னா நமக்கு தான் இடைஞ்சல். அதனால கைலாசத்து வாசலை அடைக்க வேண்டும் என்று சொல்லி யாரை இழைத்தா தெரியுமா? அந்த தேவர்களை வரவழைத்தா தேவர்களை வரவழைத்தா ஆதிசக்தி பார்வதியா வரவழைத்தா. ஐயா வாரும் ஐயா தேவர்களே, வார்த்தை ஒன்று சொல்லை கேளும், வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். அந்த தேவர்களை வரவழைத்து கோட்டை வாசலத்தை அடைக்க சொல்வார். தேவாதி தேவர்களை வரவழைத்து கோட்டை வாசல் அடைக்க சொன்னாள். ஆமாண்ணே, பாட்டு கச்சேரி தயார் நிலையில் இருக்கிறது. நம்ம பாட்டு கச்சேரி ஆரம்பிக்க எப்படி ஒரு மணி ஆயிரும். அப்படியாண்ணே? ஏ அப்பா, இப்ப ஒண்ணு கெட்டு போடல, போன் போடுங்க, ஆட்டோல கூட்டு வந்து இறக்கிடுவோம். ஐயா, தாய்மார்கள் எல்லாரும் 6 மணிக்கே வாங்கன்னு கோயில்ல மைக்ல கூப்பிட்டு தான் இருக்கோம். எல்லா மக்களும் வாங்கன்னு கூப்பிட்டு தான் இருக்கோம். இப்பதான் வந்து கோயில் நிறைஞ்சால வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அம்மா வருஷம் கோயில் கூட வருது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில என் தாயாகப்பட்ட இந்த அம்மையாகப்பட்ட முத்தாரம்மா வடக்கு கோட்டை வாசலிலே அந்த அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில என்னாச்சு பாருங்க. பார்வதாதேவி தேவர்களை வரவழைத்து கோட்டை வாசலை அடைக்க சொன்னாலாம். அப்படி கோட்டை வாசலை அடைக்க சொன்ன உடனே அம்மைமார்கள் 8 பேர்களுக்கும் கடுமையான கோபம் வந்துட்டு
ஆமா, எப்படி அமர்ந்திருக்கா பாருங்க. அம்மா வடக்கு கோட்டை நல்ல வாசலில, எம்மா வாசலில ஏ கோபத்தோடு அமர்ந்திருக்கா வாசலில. அம்மா வீரப்பள்ளா வெறிசடையா, வீரப்பள்ளா வெறிசடையா, ஏமா விரித்த நல்லோ சட முடியா வெறிசடையா. ஆங்கார ஓங்கார சொருவக்காரிய, ஏ அம்மா அம்மா எங்க முத்தாரம்மா. ஆங்கார ஓங்கார சிறுவக்காரி, ஆங்கார ஓங்கார சிறுவத்தை கொண்டு என் தாயாகப்பட்ட அம்மா முத்தாரம்மா கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசலில ஆங்கார ஓங்கார சிறுபத்துல அமர்ந்திருக்கிறா. கோட்டை வாசல, கோட்டை வாசல அப்படி அடைத்த உடனே, கோட்டை வாசல அடைத்த உடனே கடுமையான கோபத்தோடு, ஆமா என் தாயாகப்பட்ட முத்தாரம்மை அப்படியே அப்பு சடையழகிய ஆயிரங்கனுடையால் கோல சடையழகிய கோபாலன் தங்கையம்மா அந்த வடக்கு கோட்டை வாசல்ல எப்படி இருக்கிறா பாருங்கண்ணா. அம்மளுக்கு வீரப்பள்ளா வீரப்பள்ளா வெறிசடையா, வீரப்பள்ளா அம்மளுக்கு வெறிசடையா, ஏ வெறிசடையா, வெறித்தனல்லோ வெறித்தனல்ல சட முடியா வெறிசடையா, அவளுக்கு வெறிசடையா. ஆங்கார சொருபக்காரி, ஆங்கார ஆங்கார சொருபக்காரி, அவ சொருபக்காரி ஏ அம்பிகையே எங்கே முத்தாரம்மா. சொருபக்காரி, அவ சொருபக்காரி ஆங்கார ஓங்கார சொருபக்காரி அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மா வடக்கு கோட்டை வாசலில, வடக்கு கோட்டை வாசலில அப்படியே வந்து நிக்கிறா பாருங்க. கைலாச வாசல் அடைத்த உடனே ஆண்டவன் சிவபெருமானோ படியிழக்க போயிருக்கிறார். என் ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமானோ படியிழக்க சென்றிருக்கிறார் பாருங்க. படியிழந்து விட்டு வரும்போது கோட்டை வாசல்ல அம்மைமார்கள் இந்த 8 பேர்களையும் கண்ணாலே கண்டார். 8 அம்மன்மார்களை கண்ணாலே கண்டு, என்னடா இது யாரா இருக்கும், யாரா இருக்கும் என்று சொல்லி போட்டு அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மளை பார்த்து கேட்டாரா. எப்படி கேட்டார் தெரியுமா? அதாவது ஆமா அப்படி என்று எப்படி கேட்டாரா பாருங்க. அம்மா உங்களுக்கு ஊரு என்னம்மா, பேர சொல்லம்மா, பேர சொல்லம்மா, ஒத்த வழியாக வந்தது என்னம்மா, பேர சொல்லம்மா. நாடு என்னம்மா, நகரம் பேர் சொல்லம்மா, நகரம் பேர் சொல்லம்மா, நடந்து வந்ததொரு விவரம் என்னம்மா, நகரம் பேர் சொல்லம்மா. ஆண்டவன் சிவபெருமான் கேட்டாராம். அம்மா ஏ அம்மா, அக்கா தங்கச்சி 8 பேர் வந்திருக்கலாமா,
அப்படின்னு கேட்ட உடனே என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா சொன்னாலாம். ஆமா, முத்தாரம்மா வாசல்ல பூக்குழி தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த கொஞ்ச நேரத்துல பூக்குழி இறங்க போறாங்க. ஏற்கனவே வில்லுப்பாட்டுக்காரு கொடாடிக்கு வர பூக்குழி இறங்கணும்னு நேர்ந்திருந்தேன்னு சொன்னாரு. அப்படியா? ஆக ஆண்டவன் ஜீவபெருமான் அப்படி கேட்ட உடனே அம்மைமார்கள் 8 பேர்கள் என்ன சொன்னார்களா? பகவானே பரம்பொருளே, நாங்க கைலாசத்தை சுத்தி பார்க்கணும்னு வந்தோம். ஆமா, ஆனா இந்த தேவாட்கள் கைலாசத்து வாசலை அடைத்து விட்டார்கள். அதனாலே இனிமே நாங்க கைலாசத்துக்குள்ள வரமாட்டோம், தனிமையாக நாங்க வாழ போகிறோம். அதனால எங்களுக்கு வாக்கு வரங்கள் எல்லாம் வேண்டும் சுவாமி. பகவானே பரம்பொருள பரம்பொரு பகவானே பரம்பொருள, எனக்கு வாக்கு வர வேண்டும் ஐயா. ஆண்டவனே பகவானே பகவானே பரம்பொருள, எங்களுக்கு கொல்ல வரோம் வெள்ளு வரோம் கொடி வர வேண்டும் ஐயா. ஆக்க வரோம் அழிக்கு வரோம், அத்தனை கோடி வரங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று கேட்ட போது கைலாசம் தன்னதில எங்கள் ஆண்டவனார் பகவானும் பார்வதா தேவியிடம் நான் சொல்லிக்கிறேம்மா, வாங்கம்மா கைலாசுக்குள்ள போலாம். பார்வதி கதை படைச்சா என்னங்க என்ன பண்ற, வருத்த விடாதீங்க. நான் பகவான் இருக்கேன் உங்களை கைலாசத்துக்குள் அழைத்து போவதற்கு அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தால் இந்த இம்மைமார் 8 பேர்களும் மதியாதார் தலைவாதல் மிதிக்காதே. ஒருத்தர் நம்மள மதிப்பு கொடுக்கலாம், அவங்க வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது. ஆமா, அதான் சொல்லியிருக்கான், மதியாதார் தலைவாசல் மிதியாது. நாங்க தனிமையாக கோட்டை போட போறோம். ஆமா, தனிமையாக கோட்டை போட்டு நாங்க குதூகலம் வாழ போகிறோம் ஐயா. எங்களுக்கு வாக்கு வரங்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்ல உடனே அந்த வார்த்தையை காதுல கேட்டு ஆண்டவன் சிவபெருமா, அம்மா முத்தாரம்மா, அப்போ கோட்டை போட்டு குதூகலமா வாழ போறியா? ஏ அப்பா, 2 காய் வெட்டி என்ன உறக்க உறங்குது பாரு ஐயா. ஆண்டவன் பகவானே ஈசனாகப்பட்ட சிவபெருமானே, எனக்கு எப்பேற்பட்ட வரணும் தெரியுமா ஐயா? ஐயா கொள்ள வர வெள்ளு வர வெள்ளு வர கொள்ள வர வெள்ளு வர வெள்ளு வர கோடி வரம் கேட்பாளா, அவ கோடி வரம் கேட்பாளா. வெள்ள வரம் ஆக்க வரம் அழிக்கு வரம் அழிக்கு வரம் ஆக்க வரம் அழிக்கு வரம் அழிக்கு வரம் அத்தனை கோடி வரம் கேட்டா இங்கம்மா, அத்தனை கோடி வரம் கேட்டா. ஏ அழிக்க வரம் கொள்ள வரம் வெள்ள வரம் கோடி வரத்தை கேட்டால். ஆமா, ஏ அப்பா, உங்க அப்பா தூங்குதாரு. ஆக்க வரம் அழிக்கு வரம் 1 கோடி வரத்தை கேட்டா. ஆமா ஐயா, என்னாச்சு பாருங்க. ஐயோ பாவம், ஒரே அலைச்சல். ஆமா, வயலுக்கு போனோம், சாமி ஆடணும், மோட்டர் பைக்கு ஓட்டணும், கும்பம் எடுக்க போனோம், கும்பம் சமக்கணும்,
வயசு 85. என்ன செய்ய முடியும்? அதான் 35 இப்ப தடுமாறுது. ஐயா, ஆண்டவன் பகவானிடத்திலே அம்மா முத்தாரம்மா கேட்டாளாம், பகவானே எனக்கு ஏகப்பட்ட வரம் எல்லாம் வேணும், நான் தனிமையாக கோட்டை எது போட்டு வாழப் போகிறேன். ஆமா, இந்த முத்தாரம்மா கோட்டைன்னு சொன்னா இந்த உலகமும், ஆமா நம்ம டிவிக்காரங்க ஆளை காணும், எங்கேயாவது பொந்துக்குள்ள கிடக்காரன்னு பாருங்க, சமையல் கட்டுக்குள்ள போய் கிடக்குறாங்க நினைக்கிறேன். சமையல் ரூம்ல போய் தக்காளி பழத்தை எடுக்காரு நினைக்கிறேன். ஆண்டவனா கோட்டை சிவபுரமா, ஏ அம்மா முத்தாரம்மா, எம்மா உனக்கு கேட்டபடியே உனக்கு வரத்தை கொடுத்துருவோம் பாருங்க, கேட்டபடியே உங்களுக்கு வரத்தை கொடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி போட்டு எப்படி எப்படி எல்லா வரத்தை கொடுத்தாலாம் பாருங்க. என் அம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மாளுக்கு அம்மா கொள்ள வரா, வெள்ள வரா, கொடுக்கு வரா, அழிக்கு வரா, ஆக்க வரா, அழிக்க வரா, அத்தனை கோடி வரங்கள் எல்லாம் முத்தாரம்மா முத்தாரம்மா, அம்மம்மா முத்தாரம்மா முத்தாரம்மா, கேட்ட வரம் வாங்குவாளா, அம்மா கேட்ட வரம் வாங்குவாளா. இல்ல முத்தாரம்மா வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு, ஐயா வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு கைலாசத்தை விட்டு அம்மா முப்படாதி முத்தாறு சந்தனமாரி அம்மா அப்படியே வருகிறாள். கைலாசத்துக்கு மேல் வரப்பில சந்தனமா சோலை என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு சோலை இருக்கிறது. ஆமா, நம்ம கோயில் தர்மகர்த்தாவை பார்க்கவே இல்லை, 6 மணில இருந்து பார்க்கலன்னு. ஆமா, வில்லுக்காரங்களுக்கு ஒரு கடுங்காப்பி போட்டு தரலாம் என்னாச்சு. ஆமா, வில்லுப்பாட்டுக்காரங்களுக்கு ஒரு கடுங்காப்பி போட்டு தாங்க, பால் காப்பி வேண்டாம், பால் கிடைக்காது இனிமே. ஆமா, கோவில் தர்மகர்த்தா நிர்வாக குழு கமிட்டியின் சார்பாக கடுங்காப்பி போட்டு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வில்லுக்காரங்களுக்கு மட்டும்தான் வேணும், பாட்டு பார்க்கவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. நம்ம வில்லுப்பாட்டுக்கார பார்க்கவங்க ஒரு தூக்குவாளில எங்களுக்கு காய் போட்டு கொண்டாடணும்ல. அப்போ எத்தனை பேர் வில்லுப்பாட்டு பார்க்க வாரியா, ஒரு தூக்குவாளில ஆளுக்கும் ஒரு ஆள் ஒரு சர்பத்து வாங்கிட்டு வரலாம், ஒரு ஆள் 4 ஜூஸ் வாங்கிட்டு வரலாம். என்ன சொல்லி விடணும், என்னப்பா இது. ஆக என்னாச்சு பாருங்க, இப்படியே ஆக்க வர, அழிக்க வர, கொல்ல வர, வெள்ள வர, 1 கோடி வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அம்மா எங்க வருகா பாருங்க, அந்த கைலாசத்துக்கு மேற்பரப்பில பாருங்க, அந்த சந்தனமா நல்ல சோலையில சோலையில வருகிறாளே முத்தாரம்மா, சோலையில சந்தனமா ஜோலைக்கு வருகிறார். கைலாசத்துக்கு மேல் பரப்பில சந்தனமா ஜோலைன்னு ஒரு வனம் இருக்கிறது. ஆமாண்ணே, இப்ப நம்ம ஊரா இருந்தா, ஏ அப்பா, ஆக என்னதெல்லாம் வந்திருக்கும் ஐயா. அதான் சொல்லுவாங்க, அந்த சந்தனமாஞ்சோலையிலே வந்து சந்தனமாஞ்சோலையிலே வந்து அம்மமார் 8 பேர்களும் இந்த இடத்திலே நாம கோட்டை எது போட வேண்டும் அப்படி என்று சொல்லி போட்டு என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா, என்ன குளம், எனக்கு 7 குளம்னு கேட்ட மாதிரி இருக்கு. ஓஹோ, அங்க போகக்கூடாது. ஆக கீழகுளம், இளையநேரி. ஐயா
எப்படி எப்படி எல்லாம் கோட்டையை அமைத்தால் பாருங்க. கோட்டை போடுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை எப்படி செய்யறா பாருங்க. முதல்ல கோட்டை அமைக்கணும்னா கோட்டை போடுவதற்கு இடத்தை சுத்தப்படுத்தணுமா. எப்படி என்ன சாந்து கொண்டு தர மொழிகை சாந்து கொண்டு தர மொழிகை சாந்து கொண்டு தர மொழிகை சாந்து கொண்டு தர மொழிகை சாந்தால தர மொழிகை தர மொழி சந்தனத கோலமிட்டா சந்தனத கோலம் சந்தனத கோலமிட்டா சந்தனத கோலமிட்டா சந்தனத கோலமிட்டா பாலால தரமொழிகி பாலால தரமொழி பாலால தரமொழிகி பாலால தரம் பாலால தரமொழிகி பன்னீரால் கோலமிட்டா பன்னீரால கோல பன்னீரா கோலமிட்டா பன்னீரா கோலமிட்டா பன்னீரால கோலமிட்டா சாந்து கொண்டு தரமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு சாந்து கொண்டு தரமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு பாலால் தரைமொழிகி பன்னீரால் கோலமிட்டு என்னாச்சு பாருங்க. அதாவது பாருங்கண்ணா என் தாயாகப்பட்ட இந்த முத்தாரம்மா சாந்து கொண்டு தரமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு பாலால் தரைமொழிகி பன்னீராலே கோலம் போட்டு அவ கோலத்துக்கு மேல எல்லாம் மேல எல்லாம் கோலத்துக்கு மேல எல்லாம் மேல எல்லாம் அப்படி குறித்து வாழை இளவரித்தா அப்படி ஐயா மேல எல்லாம் குறித்து வாழை இளவரித்தா குறித்து வாழை இள மேல குறித்து வாழை இள மேல தேங்காய் பழம் எடுத்து வைத்தா அப்படி தேங்காய் பழம் எடுத்து வைத்து தேங்காய் பழம் எடுத்து வைத்து அம்மா அம்மா முத்தாரம்மா ஒரு பிள்ளையார பிடித்து வச்சா அவ பிள்ளையார பிடித்து வைத்து அருகம்புல்லு மாலை போட்டா மூன்று முகம் கொண்டவளா கொண்டவள் மூன்று முகம் கொண்டவளா. பாட்டி பாமடத்தை பார்த்தியானே. பாமடம் போட்ட பாட்டியெல்லாம் இப்ப பார்க்கவே முடியல. நம்ம ஊர்ல தான் பார்த்திருக்கேன். ஆமா, ஒரு 10, 15, 20, 30 வருஷத்துக்கு முன்னால எங்க ஊர்ல ஒரு 2, 3 பாட்டி உண்டு. இப்ப நம்ம ஊர்ல தான் நான் ஒரு 2, 3 பாட்டியே பார்த்திருக்கேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷத்துக்கு அப்புறம் பாமடம் போட்ட பாட்டியே நம்ம ஊர்ல தான் ஒரு 3 பாட்டியே பார்த்திருக்கேன். வேணும்னா உங்க வீட்டம்மாவுக்கு பாமடம் வாங்கி கொடுங்களேன். சரி, அம்மை கோட்டை கோட்டை வீடு பார்த்தா முத்தாரம்மா கோட்டை பண்ணா சும்மா பண்ண முடியுமா? வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம். முத்தாரம்மா கோட்டைன்னா உலகமே நடுங்கணும். அப்படி சாந்து கொண்ட தரமலைக்கு சந்தனத்தால் கோலமிட்டு குளத்துக்கு மேலே குருத்து வாழைகளை விரித்து விநாயக பெருமானுக்கு முத பூஜையை போட்டாங்களாம். அதாவது ஐயா, ஒரு மனுஷனாகப்பட்டவன் எந்த காரியத்தை நம்ம துவக்கினாலும் எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் முதலில யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்க வேண்டும்? பிள்ளையாரை வணங்க வேண்டும்.
முத பூசை பிள்ளையாருக்கு தான். சுழி போட்டு செயலதையும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயலதையும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு. பிள்ளையார் சுழி போட்டு தான் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணுமா? ஆமா, பிள்ளையார் சுழி போட்டாலே அந்த காரியம் வந்து வெற்றியாகும், சித்தியாகும். அதுக்குதான் ஒரு விடலையை போடுவாங்க பிள்ளையார் கோயிலுக்கு. அதுக்குதான் பாருங்க, எந்த ஒரு காரியத்தை நாம ஒரு ஆரம்பிச்சாலும், இப்ப ஒரு கல்யாண விழா இருக்கட்டும், ஒரு சடங்கு விழா இருக்கட்டும், சமையல் மாஸ்டர் கூட முதல்ல எழுதும் போது பேனாவை கொண்டு ஒரு ஊனா போடுவார். ஊனானா உம்மா இல்ல, ஊனானா பிள்ளையார்னே. இன்னொரு வாட்டி உமா உமா நேர்னா பிரெட் அல்வா இருக்கு, அள்ளி வாயில வச்சிருவேன். அப்படியா? ஆக அப்படியே பிள்ளையார பிடித்து வைத்து பிள்ளையாருக்கு ஒரு பூஜை செய்து விநாயக பெருமானுக்கு முத பூஜையை போட்டு என்ன அப்படியே பாருங்க, அருகம்புல் மாலையை கொண்டு வந்து பிள்ளையாருக்கு போட்டார்கள். ஆமா, ஆகுமா? ஆகவே ஆகாது. ஆமா, பிள்ளையாருக்கு பிடிச்ச மாலை அருகம்புல் மாலை. ஒவ்வொரு சாமிக்கு ஒன்னு ஒண்ணு பிடிக்கும். சிவபெருமானுக்கு என்ன மாலை பிடிக்கும்? சிவபெருமானுக்கு இத பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல்லு பிடிக்கும்பா. அண்ணாச்சி நீங்க சொல்லுங்க, சிவபெருமானுக்கு என்ன பிடிக்கும்? என்ன என்ன மாலை பிடிக்கும்? அப்பளம் பிடிக்குமா? அதாவது சிவபெருமானுக்கு என்ன பிடிக்கும்? பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல்லு. அத மாதிரி சிவபெருமானுக்கு பிடிச்சது வந்து வில்வ இலை. வில்வ மரம், வில்வ இலைய கொண்டு சிவபெருமானுக்கு கொடுப்பாங்க. பெருமாள் சாமிக்கு பிடிச்ச மாலை என்ன தெரியுமா? பெருமாளுக்கு பிடிச்ச என்ன மாலை? பெருமாளுக்கு வந்து ரெண்டு மாலை ரொம்ப அழகா பிடிக்கும். ரெண்டு மாலை பிடிக்குமா? ஒரு மாலை வந்து பிச்சிப்பூ மாலை, இன்னொரு மாலை துளசி மாலை. இந்த ரெண்டு மாலையும் பெருமாளுக்கு பிடிக்குமா இல்லையா? ஆக பிள்ளையாருக்கு அருகம்புல்ல மாலை கட்டி போட்டா அம்மா. அப்படி பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை போட்டு தாயாக விட்ட இந்த முத்தாரம்மா கோட்டை போட வேண்டும் என்று சொல்லி எப்பேற்பட்ட கோட்டை அமைத்தாலாம் பாருங்கண்ணா. என் அப்பூ ஜடையிலகி 1000 கண்ணுடைய அம்மையாக விட்ட முத்தாரம்மா எப்பேற்பட்ட கோட்டை அம்மா அமைக்கிறாள் தெரியுமா பாருங்கண்ணா. நையாண்டி மேள கலைஞர்கள், நையாண்டி மேள கலைஞர்கள், செண்டா மேள கலைஞர்கள் உடனடியாக நீங்க பிள்ளையார் கோவில் முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக பிள்ளையார் கோவில் முன்பு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நையாண்டி மேள கலைஞர்களும் செண்டா மேள கலைஞர்களும் பிள்ளையார் கோவில் முன்பு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கன்னி மூல கணபதிய வேண்டி கேட்டு நாங்க கார்த்திகை முத தேதி மாலையிட்டோம். கன்னி மூல கணபதிய வேண்டி கேட்டு நாங்க கார்த்திகை முத தேதி மாலையிட்டோம். ஐயப்பா ஐயப்பா என்று சொல்லி நாங்க 6 வாரம் தானே நோன்பு இருந்தோம். எங்க குருசாமி துணை கொண்டு அவர் பாதம் வேண்டிக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு வந்தோம் ஐயா. 6 படை வீடு சென்று கந்தனைய வேண்டிக்கிட்டு யாத்திரையாய் நடந்து வந்தோம் ஐயா. குருவாயூர் கோயில் முதல் கன்னியாகுமரி வர தரிசனமே செய்துக்கிட்டு வந்தோம் ஐயா. எருமேலி பேட்டை துள்ளி சுவாமி திண்டக்க தோந்தோ, சுவாமி திண்டக்க தோந்தோ. எருமேலி பேட்டை துள்ளி வா வரைய வேண்டிக்கிட்டு பெரு தொட்டில் பொறி போட்டு வந்தோம் ஐயா.
காலை கட்டி அஞ்சல் வந்து அழுதாமலை ஏறிக்கிட்டு கரிமலையின் உச்சிக்கு வந்தோம் ஐயா. காலை கட்டி அஞ்சல் வந்து அழுதாமலை ஏறிக்கிட்டு கரிமலையின் உச்சிக்கு வந்தோம் ஐயா. பம்பையிலே குளிச்சுக்கிட்டு பாவங்களை போக்கிக்கிட்டு, பம்பையில குளிச்சுக்கிட்டு பாவங்களை போக்கிக்கிட்டு நெல்லிமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. பம்பையிலே குளிச்சுக்கிட்டு பாவங்களை போக்கிக்கிட்டு நீலிமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. 18ஆம் படி தாண்டி பகவானை உனை வேண்டி கற்பூர ஜோதி தன்னை கண்டோம் ஐயா. 18ஆம் படி தாண்டி பகவானை உனை வேண்டி கற்பூர ஜோதி தன்னை கண்டோம் ஐயா. மகர ஜோதியை கண்டு மனமார சரணம் போட்டு, மகர ஜோதியை கண்டு மனமார சரணம் போட்டு மணிகண்டா உன் பெருமை அறிந்தோம் ஐயா. மகர ஜோதியை கண்டு மனமார சரணம் போட்டு மணிகண்டா உன் பெருமை அறிந்தோம் ஐயா. சாமியே சரணம் ஐயப்பா சரணம், சாமியே சரணம் சரணம் ஐயா. ஓடு சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயா. சாமியே சரணம் 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 ஐயா. சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயா. சரணம் 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 ஐயா. சுவாமியே 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 சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. ஒன்றா நல்ல படித்தளமா, ஒன்றா நல்ல படித்தளமா, யமா ஒய்யார மேடைகளா, இரண்டா நல்ல படித்தளமா எங்க முத்தாரம்மா, மூன்று முகத்தழகி முத்தார அம்பிகையே. எங்க முத்தாரம்மா எப்படி ஓடி வரா பாருங்க. ஆஹா, அவளை பார்க்க கண்கோடி வேண்டுமப்பா. 1000 கண்கள் கொண்ட அகிலாண்ட கோடி நாயகி அம்மா. கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில பட்டு கட்டி, கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில பட்டு கட்டி, அவ கொட்டை போட்ட ஆண்டு வர முத்தாரம்மா, அவ கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா. அம்மா கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா, அவ கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா. கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில பட்டு கட்டி, அம்மா கோட்டை போட்டு ஆண்டு வர முத்தாரம்மா. காற்றாகி கண்ணலாகி கடலாகினாய், காற்றாகி கண்ணலாகி கடலாகினாய், கருவாகி உருவாகி உயிராகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பகிராகி உணவாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய். போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை, போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை, பொருளோடும் புகழோடு வைப்பா என்னை, பொருளோடும் புகழோடும் வைப்பா என்னை. பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரியம்மா, கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா,
கொண்ட சிவகாமி அம்மா வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாகி கருமாரியம்மா கருமாரியம்மா கருமாரியம்மா. மேலை இசை கலைஞர்கள் பிள்ளையார் கோயில் முன் வருமாறு ஆடி வரா பாரு யாருபடை இதாயாகப்பட்ட எம்மையாகப்பட்ட இந்த முத்தாரம்மா அப்படியே கோட்டையில அமர்ந்து குதிகளமாக அமர்ந்திருக்கிறா பாரு. சந்தன போட்ட அழகி அம்மா முத்தாரம்மா சந்தன போட்ட அழகி அம்மா முத்தாரம்மா எங்க அழகு முத்தாரம்மா அவ சாம்பூராணி வாசக்காரி எங்க முத்தாரம் அவ சாம்பூராணி வாசக்காரி எங்க முத்தாரம்மா ஏ அம்மா முத்தாரம்மா சாம்பூராணி வாசக்காரி அம்மா முத்தாரம்மா. மஞ்சன பொட்டழகி எங்க முத்தாரம்மா மஞ்சன பொட்டழகி எங்க முத்தாரம்மா அவ இருக்கங்குடி மாறி ஏ மஞ்சன பொட்டழகி எங்க முத்தாரம்மா அவ இருக்கங்குடி மாறி மகிமையுள்ள தாயவளா எங்க முத்தாரம்மா மகிமையுள்ள தாயவளா எங்க முத்தாரம்மா ஏ எங்க முத்தாரம்மா. பட்டாட பளபளக்க உச்சினி மாகாளி பட்டாட பளபளக்க உச்சினி மாகாளி ஏ உலகில் அந்த மாறி ஏ பட்டாட பளபளக்க உச்சினி மாகாளி எம்மா உலகில் அந்த மாறி அவ விளையாடி வாராளே உச்சினி மாகாளி விளையாடி வாராளே உச்சினி மாகாளி அவ இருக்கங்குடி மாறி